தாமரை செய்திகள் வாசிப்பவர் விபி கிருஷ்ணன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தின் சுற்று வட்டார பகுதியில் வாழும் பனையேறும் தொழிலாளர்கள் எங்களது வாழ்க்கை ஆதாரமே இத்தொழில்தான் என்றும் வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது என்றும் இப்பிழைப்பை வைத்துதான் எங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இத்தொழிலை வைத்துதான் எங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பது, மற்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்று இத்தொழிலை நம்பியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இத்தொழில் நடக்காத காலங்களில் எங்களுக்கு அரசு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். அரசு அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் அதில் வசிக்கிறோம். எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான். எங்களுக்கு இந்த மர ஏறத்தை விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது, எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது. இதில் தான் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஒரு நல்லதாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் நாங்கள் இதில் தான் பண்ணியாகணும் சார். நாங்கள் ஆனால் எங்களை எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு என் பசங்களாம் ரொம்ப பாதிக்குதுங்க. ஒரே ஒரு ஓலை வெட்டினா புதுப்பாக்கம் பஞ்சாயத்து ஏழ்பாடி சின்ன கிராமத்தை சேர்ந்தேன் சார். வாசுதேவன் சார். நான் எனக்கு வயசு இப்போ ஒரு 65 தாண்டிக்குதுங்க. இது வரைக்கும் நான் இந்த பணத்தொழிலே நம்பி தான் எங்கள் குடும்பமே வாழ்ந்தது. வேற எதுவுமே எங்களுக்கு தொழில் கிடையாது. அப்பெல்லாம் கூட ஒரு அளவுக்கு அரசாங்கம் ஒரு அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. இங்கே ஒரு தவறான செயல் நடந்ததை வச்சு அரசாங்கம் எங்களை போராப்பேன்னு முடக்கிட்டு 300 குடும்பம் சார் எங்கள் மரக்காணம் வட்டத்தில். இந்த 300 குடும்பம் இதைத்தான் தொழிலாக நம்பிக்கிறத வழி வேற எதுவும் தொழில் தெரியாது. பணத்தொழில் சார். ஆமாம், பணமரையாரத்தை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு கல்லை போதை பொருள்னு சொல்லிட்டு அரசாங்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. எத்தனையோ முறை இதை நாங்கள் கேட்டிருக்கோம் காதார. அப்படி இருந்தோம் இந்த இடத்துல இந்த பனைமரத்தை ஏறி கல் எடுத்தாக்கா போதை பொருள்னு சொல்லிட்டு எங்களை அரசாங்கம் ரொம்ப ரொம்ப இம்சை கொடுக்குது. அதனால எல்லா குடும்பம் சேரி அண்டிக்கிட்டே போயிடுது. ஆனால் கல்லால் இன்னும் நன்மைன்றது அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கல் யாருன்னா விவசாயத்துக்கு எவ்வளோ நன்மைன்றதும் தெரியும். ஒவ்வொரு நேரத்திலையும் விவசாயத்துக்கு கல் மரம் தொடர்ந்து வருஷம் பூரா ஏறினாங்கன்னா விஷப்பூச்சிகள் அனைத்தும் இறந்து போகும். கண்டிப்பாக செத்துரும் சார் அது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கல் இல்லாதால அத்தனை பூச்சிகளும் விவசாயத்துக்கு போய் உட்காருது. விவசாயத்தில் உட்காரும் போது என்ன நடக்குது, உயிர்கொல்லி மருந்து வாங்கி விவசாயி அடிக்கிறான். அதில் அப்போ என்ன பண்ணுது, அதில் விளையக்கூடிய பொருள் அத்தனையுமே நச்சுத்தன்மையாக மாறி போகுது, விஷத்தன்மையாக மாறி செய்யுது. அதனால மக்களுக்கு நிறைய நோய் நொடி உண்டாகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, விவசாயம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இந்த கல் தொழில் விட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். டாஸ்மாக் கடை விற்கிதுங்க. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு டாஸ்மாகவே கொடுத்து ஒரு ரூமில் அடிச்சிடுங்க. ஒரு மனிதனுக்கு வெறும் கல்லையே கொடுத்து ஒரு ரூமில் அடிச்சிடுங்க. ரொம்ப நாள் வேணாம், ஒரு 4 நாளுக்கு அடிச்சிடுங்க. இவன் எழுந்து வருவான், அவன் இறந்து கிடப்பான். இதான உண்மை. இந்த அரசாங்கம் நல்லா தெரியும். இது தெரிஞ்சு ஏன் சார் எங்கள் தொழிலை முடக்கிறாங்க? இவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க சார். இந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அடைகிறாங்க. இதுக்கு என்னன்னு கேட்டால் இந்த பெஷல் போடுறாங்க, அந்த பெஷல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பொய் தகவல் சொல்கிறாங்க. நோய் நொடி தீரும். கல்லில் சார் ஒன்று சோக நோயை தீர்க்கலாம். கல்லில் கர்ப்ப பெண்கள் குடிச்சாங்கன்னாக்கா பிள்ளை சுகப்பிரசவம் கிடைக்கும் தினங்களில். 2 அதே குழந்தைக்கு கொடுத்தாக்கா இந்த வாத நோய்கள்லாம் கிட்டவே வராது. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், புக்கில் படிச்சிருக்கேன் சார் நான். அதனால தான் இதை நான் சொல்ல வரேன். நான் அப்படிப்பட்ட ஒரு பொருளை இந்த பகுதியில் மட்டும்தான் சார் முடக்கிறாங்க. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே கூடுமான வரைக்கும் கல் இறக்குறாங்க. இதை நான் பதினே பேச வரேன் சார். கல் தான் சார். இது கல்லில் போதை பொருள் எடுத்து அரசாங்கம் சொல்லி இருந்து ஏன் சார் எங்களை மட்டும் முடக்கிறாங்க? எங்கள் பகுதி மக்கள் நிறைய பேர் பொய்யான தகவலை கொடுக்குறாங்க. இந்த தகவலுக்கு செவி சாய்க்கிற அரசாங்கம் ஏன் சார் இதை முடக்கணுங்க? இதை உண்மையை விசாரணை பண்ணுவாங்க ஊரில். சார் ஒரு பெஷல் போடுறாங்கன்னா நீங்கள் உண்மையை விசாரணை பண்ணுங்க, அந்த ஊரில் இது நடக்குதா? தயவு செய்து அரசாங்கமே கண் பார்த்து இந்த 300 குடும்பம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஒட்டு மொத்தம் 30 லட்சம் தொழிலாளர்கள் வாங்க சார். அதான் சார் எங்களுடைய கோரிக்கை. கல் தொழிலால்
நடந்தால் விவசாயமும் நல்லா இருக்கும் என்று ஐயா சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். இதுக்கு அரசாங்கம் முன்வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்தாமரை டிவியிலிருந்து டி. ராமமூர்த்தி, மரக்காணத்தில். தொழிலே இது காலகாலமாக நாங்கள் வந்து ஏறின்னு இருக்கிறோம். இப்போ திடீர்னு வந்து நாங்கள் ஒரு பாலை வெட்டினாலும் சரி, கல் மரம் ஏறினா உடனே பல்லா உடைக்கிறாங்க, மரம் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன எங்களோட தொழிலே இதுதான். எங்கள் வீட்டுக்காரருக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஏன் இந்த 300 பேருக்கும் இதை விட்டா வேறு எந்த தொழிலுமே கிடையாது. இதை ஏன் சார் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க? இதை தடுத்தா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு இந்த தொழிலை இதுவா நடத்த சொல்லி எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த தொழிலை நடத்த விடுங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துழைக்கணும்.